என் கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். என்னப்பா யோசிக்கிற? இவளுங்க ஒருத்தி கூட இங்க இருக்க கூடாது. எல்லாரையும் முடிச்சு விடு. மாமா, நான் போய் துப்பாக்கி எடுத்துட்டு வரேன். சுட்டு பசுக்குங்க மாமா. ஏய், போ ஓரமா. போ ஓரமா சொல்றேன்ல. தர்ஷன் எனக்கும் புள்ள. உங்களை விட அதிக உரிமை எனக்கு தான் இருக்கு. உயிர் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த உயிரை பெத்து வளர்த்து அவனை ஆளாக்குனது நான். ஏங்க, உயிர் கொடுத்துட்டா போதுமாங்க? அந்த புள்ள நல்லா வாழணும்னு நினைக்க வேண்டாம்? எக்கிடோ கேட்டு போகட்டும் நினைக்கிற அளவுக்கு ஒரு அப்பனா நீங்க? என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. சத்தியமா இருக்க முடியாதுங்க. எங்க கடைசி வரைக்கும் என் புள்ள நல்லா வாழணும்னு கனவு காண்றேங்க நானு. அது தப்பாங்க? அது குத்தமாங்க? நீங்கெல்லாம் உங்க பணம், காசு, சொத்து இதெல்லாம் வச்சு மடக்கணும்னு பாக்குறீங்களா என் புள்ளைய? இனி அவன் வரமாட்டாங்க. உங்களோட பணம், சொத்து, காசு இது எதுக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளைங்க வரமாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவன் டிகிரி வாங்கிடுவான். அது அவனோட எதிர்காலத்தை பாத்துக்கோங்க. அவன் சுயமா அவனோட கால்ல நிக்க போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கலையா? பொறுக்காதுல்ல? உங்களுக்கு உங்களோட கௌரவம் தானே முக்கியம். ஏங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? தர்ஷன் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல எல்லார்கிட்டயும், இப்பவும் அதே தான் நான் சொல்றேன். தர்ஷனுக்கு நம்பிக்கை வரணும். அப்பதான் அவன் இந்த வீட்டுக்கு வருவான். அப்ப கூட என் புள்ள நான் சொன்னாதான் இந்த வீட்டுக்கு வருவான். அவனுக்கு நான் அம்மாங்க, அப்பாவா நீங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. எனக்கு புள்ள நல்லா வாழணும். அதுக்கு குறுக்க எது வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை மதிக்கிறேங்க. ஏன்னா நீங்க நான் பெத்த புள்ளைக்கு அப்பா. அதனால மட்டும்தான் நான் உங்களை மதிக்கிறேன். நான் வர சொல்றேன். தர்ஷனை நான் வர சொல்றேன். அவன் வருவான், கட்டாயமா வருவான். நம்பிக்கை வரட்டும், அவன் வருவான். நம்பிக்கை எப்படி வர வைக்க சொல்லு. முதல்ல இந்த கதிருக்கு போன் பண்ணி என் பையனை தேடுறதை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க. இருங்க, நானே போட்டு தரேன். இந்தாங்க. கதிரையா, எப்படியாவது தர்ஷனை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு தானே அலையிறோம். யாரு? அண்ணா, டேய் கதிரே, தேடினதெல்லாம் போதும், வீட்டுக்கு வா. எது வீட்டுக்கா? அண்ணா, தர்ஷனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டாடணும்ல. டேய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உடனே கிளம்பி நீ வீட்டுக்கு வா. என்னண்ணே, என்ன சொல்றீங்க? என்னாச்சு? டேய், சொல்றல, வீட்டுக்கு வா. அண்ணா வாடா. என்ன கதிர் மாமா, என்ன சொன்னாரு? என்னன்னு தெரியல. திருப்பி ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வாடா, ஒன்றும் தேவையில்ல அதுங்கிறாரு. வீட்டுக்கு எதுக்கு வர சொல்றாரு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. வீட்டில் ஏதாவது பிரச்சனையான வேற தெரியல. வேற யாரு? வேற யாருக்கு ஃபோன் பண்ணும்? அந்த அறிவுக்கரசிக்கு போன் போட்டு அவ இனிமே என் பையனோட விஷயத்துல வரவே கூடாது, விலகி நிக்க சொல்லுங்க. எனக்கு கால் பண்றாரு. மாமா, நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். தர்ஷன், நீ ஒண்ணு கிளிக்க வேணா, முதல்ல அங்க இருந்து கிளம்பு. என்ன சொல்றீங்க? ஏய், இங்க வர. இனி நீ என் மகன் தர்ஷன் விஷயத்துல தலையிடக்கூடாது. உங்க மகனா? மாமா, தர்ஷனுக்கும் அன்புக்கும் தான் கல்யாணம்னு பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. இப்போ உங்க மகன் அது இது பிரிச்சு பேசினா என்ன அர்த்தம்? உன் தங்கச்சிக்கும் தர்ஷனுக்கும்
கல்யாணம் நடக்காது. புரியுதா? ஏன் நடக்காது? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அது சரியா வராது. ஏன் பிள்ளை என்கிட்ட வந்து சேரணும். அதனால எந்த கல்யாணமும் வேணாம், காது குத்து வேணாம். என் பையன் எனக்கு வரணும். விலைக்கணி. மாமா இதெல்லாம் அநியாயம் மாமா. ஏய், இந்த நியாயத்தை ஏட்ட பேசாத. குணசேகரனை பத்தி உனக்கு முழுசா தெரியாதே. விலைக்கணி. உன் தங்கச்சிக்கு வேற இடத்த பார்த்து முடிவு பண்ணு. அப்படி வீட்டுக்கு போயிரு. இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன அறிவு இப்படி பேசிட்டாரு? ஏய் வாய் மூடு. சரியான மண்டை கோளாறு புடிச்சவளா இருக்காரு உங்க அண்ணன். இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரா? சரி சரி, உடனே யூ டர்ன்.